ஸோ ஹலோ கைஸ். யா ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இனி ஒரு புது வீடியோ நம்ம இந்த ஃபோட்டோவில் இந்த வாட்டி என்ன இதில் கண்டேன்னா, இது வரைக்கும் யாரும் சொல்லாதது, செய்யாதது, காட்டாதது, இதுதான் டாபிக். ஓகேங்களா? எப்படின்னா, இந்தியன் பைக் மல்டிப்ளேயர் மோடு, அதாவது சர்வரில் கனெக்ட் பண்ணி விளாடுற மாதிரி இருக்க மோடுக்கு வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு டைரெக்டாக அடித்து சொல்லணும். அதே மாதிரி இதையும் அடித்து ஒரு சில விஷயத்த சொல்ல போகிறேன். ஸோ அதை என்னெல்லாம் பார்க்குறோம்னாக்கா, அது முக்கியமாக இந்த கேமுக்கு இத்தனை நாள் கழித்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கடைசியாக எப்போ வந்துச்சுன்னு தெரில. ஐயா கடைசியாக இதுக்கு வந்துச்சு, அந்த 3 காரு, நிசான் ஜெட்டியார், லாம்போர்கினி அண்ட் தென் கொரியன் கார் ஒன்று. ஸோ இது 3 கார் அப்டேட்டாக வந்துச்சுல்ல. ஸோ அதோட இத்தனை கேப் கழித்து இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதில் இந்த கேமில் என்ன வரும், என்னென்ன வரப்போகுதுன்றத அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் தென் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாக்ஸ் அப்படியே போகிற மாதிரியே தெரியுதா? பார்க்க ஒரு ட்ரெயின் பாக்ஸ் மாதிரி. அது என்ன எனக்கு தெரியும், ஆனால் அதை நேரில் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கேருந்து நான் வெளியே போகிறேன், வீட்டிலேருந்து. வாடாடி. அடங்கோக்காங்கோ போடா கீழே. ஸோ உங்களுக்கு நான் ஒரு இந்த வீடியோ இந்த வீடியோ இதில், அதாவது இந்த ஃபோட்டோ இதில் வரும்போது ப்ளேலிஸ்ட் மாதிரி. ஓகேங்களா? அந்த வகையில் பார்த்தா நான் அந்த கொரியன் கார் இதில் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐடிஎம் மெனுவில் இந்த ஸ்பான் என்பிசியும் அந்த லோட் யூஆர்எல் மாடல்னு சொல்லிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இந்த லோட் யூஆர்எல் மாடல் அதுக்கு என்ன அர்த்தம்னா, உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்க்கு ப்ளகின் ஆப்னு ஒன்று இருக்குது. அதில் சீட் கோட்ஸு, அனிமல்ஸு, வெஹிக்கிளு, பைக்கு, அது கேரக்டர்ஸு, டெக்ஸ்டரு, ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். அது நம்ம கேமில் வந்து இன்டர்நெட்டில் லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில வேர்டெல்லாம் ஆர்ஜிஎஸில் போட்டு. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து ஐடிஏஎஸ் ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதில் போனீங்கன்னாக்கா, இப்போ நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் அப்டேட் பண்ணும்போது கீழே வாட்ஸ் நியூ என்ன புதுசாக வந்திருக்கு சொல்லிட்டு சீட் கோட்ஸ், அதோட பேர், அந்த வெஹிக்கிள் பேர் அப்படி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி காட்டலாம். அதே மாதிரி ஒருக்கான மேப் இருக்குது. ஓகேங்களா? இந்த காருக்கு இந்த நம்பரு, அந்த சூப்பர் பவர்ஸ் என்னென்ன, அதோட நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த லோட் யூஆர்எலுக்கு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து இப்போ வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், நான் சொன்னேன்ல ஐடிஏஎஸ் ப்ளகின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அது. இந்த பாருங்கள், சூஸ் கேட்டகரி. உங்களுக்கு இந்த ஐடிஎம் வேணும்னாக்கா நம்ம கேரக்டர், அதை நம்ம விளையாடுற பிளேயரோட கேரக்டர் மாற்றுறது. அந்த ஸ்பான் என்பிஸுக்கு உங்களுக்கு எந்தெந்த மாதிரி கேரக்டர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது யூடியூபர்ஸ் யாராவது லிங்க் கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த வீடியோவில் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் லிங்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நானும் அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி நானும் விளையாடிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல, அவங்க எப்போ தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க தேவையில்ல. இங்கே இந்த என்பிசி ஆடு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், மைக்கேல் கேரக்டரு, ஃப்ராங்க்லின் கேரக்டரு, ட்ரவர் கேரக்டரு, மோட்டு பட்டுலு, நோபிட்டா, ஓகி பட்டுலு, பிரதமர் மோடி, இந்த பாருங்கள் புஷ்பராஜ், ரெட் ஹல்க்கு, ஸ்கேரி டீச்சரு, ஷாருக் கான், அந்த சின்சன், ஸ்பைடர்மேன், பிளாக் கலரில் இருக்கிற ஸ்பைடர்மேன், ரெட் கலர் ஸ்பைடர்மேன், அண்ட் தென் கொக்கோ கோச்சி டாலு, ஸ்குவிட் கேம் டாலு, அந்த கேரக்டரு, அண்ட் தென் டெக்னோ ஏதோ இது போட்டிருக்கு அது ஒன்று தவறு. ஸோ இந்த மாதிரி இது பாருங்கள், டோனி ஸ்டார்க்கு, தானோஸு. ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா?
என்பிசிலையாக இருக்கட்டும், போலீஸாகட்டும், பைக்கில் ஆகட்டும். இந்த பைக் அண்ட் காசில் இருக்கிறது என்னென்னாக்கா நம்ம ஃபோன்லேயே இருக்கோம் நம்பர்ஸ் தெரியுங்களா? ஹேஷ்டேக்கு 201 ஒரு பைக் வரும், 313 ஹேஷ்டேக் 313 313 போட்டாக்கா ஒரு லாம்போகினி வரும், நிசான் ஜிடி வரும், லாம்போகினியும் வரும். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, அந்த லோடு யூஆர்எல் மாடல் என்ன சொல்ல இப்போ புரிஞ்சு போச்சா? ஸோ அங்கே நம்ம அந்த காப்பி லிங்க் இருக்குல்ல, அதை தட்டிட்டோன்னா காப்பி ஆகிடும். இங்கே லோடு யூஆர்எல் தட்டினாலே போதும், அந்த கேரக்டர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் எதுவும் பண்ணல, ஏன்னா நடுவில் ஆடு வந்துடும். ஸோ அதெல்லாம் நான் பண்ணல. ஸோ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எந்த கேரக்டர் ஆகிடுமோ நீங்கள் விளையாடிக்கலாம். ஸோ இது வரைக்கும் இது யாரும் சொல்லலை, நான் அதை ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ தான் ஒருத்தர் சொல்லிங்க, அதில் நானும் ஒருத்தர் முந்திக்கிட்டேன். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, நான் சொன்னேன்ல இந்த மேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குன்ட்டு. இது என்னன்னாக்கா, இப்போ சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. அது பாருங்க, இது பைக்ஸு, இது காசு, ஸோ இது சூப்பர் பவர்ஸ், இது 3 அங்கே இருக்குது. ஓகேங்களா? வேணும்னா லோட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கார் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நிசான் ஜிடியை கூட நம்ம அங்கே தான் போய் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நாங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு காசு நம்மளால் சீட் கோச்சில் கார் வரைக்க முடியும், அந்த ஷோரூம்லேயும் போய் கார் எடுக்க முடியும். இப்போ இதுவும் இருக்குது. ஓகே, இப்போ அந்த ப்ரௌன் கலர் ட்ராக் என்னன்னாக்கா, இப்போ தான் ரீசண்டாக இப்போ பார்த்துட்டீங்க. ஓகே, ரைட்டு. ஸோ ட்ரெயின் வந்திருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆசம் அப்டேட் கேஸ், வேறு லெவல் தெறிக்க விட்டுருக்கானுங்க. நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கில் பின்னாடி இப்போ அந்த கோச்சிலலாம் ஏறினா நிற்க மாட்டான், விழுந்துருவான் அவன். ஆனால் இவன் விழுறதே கிடையாது. ஒரு நிமிஷம் இருக்கு. ஓகே 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 ட்ரெயின் எங்கே இருக்குதுன்னு தெரில. இதை பார்த்தீங்களா? ஸ்டேஷன் பேர் ஐடிஏ சென்ட்ரல், கரெக்டாக? ஆமாம், ஐடிஏ சென்ட்ரல். இங்கே பாருங்கள், நம்ம இந்தியன் ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி இருக்கோமோ அதேமாரி இது பாருங்கள். ஆளுங்கெல்லாம் அப்படின்னு நின்றுக்கிட்டு, இந்த ஸ்டெப்ஸு, இது எனக்கு அப்படியே பார்க்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஃபீல் வருது. அதான் இந்த சைடில், இந்த சைடு பார்க்க அது என்னன்னாக்கா, இந்த யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்க, ஸோ அவங்களே தெரியும் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது. கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். இந்த இதில் மேப்லேயே தெரியுது ட்ரெயின் எங்கே வந்துட்டுருக்கு, அது எல்லாமே. ஸோ அதனால் இன்னொன்று சொல்லணும், இது வருமா என்னன்னு தெரியாது. நான் சொல்லியிருந்தேன்ல இந்த அப்டேட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ அது என்ன அப்டேட்னா, இப்போ ட்ரெயினே வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்க ஜாலியான ரன்வேயில் ஏர்போர்ட் வராதுன்னு ஏர்போர்ட் இருக்குது, ஃப்ளைட்டு வராதுன்னு சொல்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இந்தியன் பெட்ரிங்களுக்குமா ஃப்ளைன்ஸு கொடுத்து நம்ம பறக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்டே வந்துடுச்சு. நம்ம அப்படி கிட்ட வந்துட்டோம். ஒரு நிமிஷம். ஓகே, ட்ரெயின் வரப்போகுது கைஸ். ரெடி? 3, 2, 1 எவையோ ட்ரெயின் வந்துடும். அதை வந்துச்சு. அசிங்க பார்த்துட்டியடா பாவி. ஈவி ட்ரெயின் கேஸ், எலக்ட்ரிக் ட்ரெயின், எலக்ட்ரிக்கில் ஓடுறது. நம்மளால் இதை ட்ரைவ் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக். எவ்ரி 2-3 செகண்ட்ஸுக்கு இந்த ட்ரெயின் தானாக ரன் ஆகும். மறுபடியும் இங்கே ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு அப்படியே நிற்கும். பாருங்கள், அப்படியே ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் எப்படி இருக்குமோ அப்படியே இருப்பாங்க. ஒரு ஷிங்க்கு, பாத்ரூமு, இந்த பேசஞ்சர்ஸு,
மேலே பாருங்கள் ஸ்லீப்பிங் கோச்சு. இப்போ இது நகர்ந்தால் கூட எனக்கு பயம் இல்லை. நான் அப்படியே பின்னாடி இடிச்சிட்டு போய் கீழே வந்துடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆமாம் அப்படியே நின்னா போதும் சும்மா கின்னு மாதிரி போகும். அப்படியே இந்த பக்கத்தில் நின்று கொஞ்சம் அப்படி அப்படி போயிட்டு கேமரா வியூ மட்டும் மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் எடுத்துரும். இந்த பாருங்க நான் சொன்னேன்ல, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய்க்கும். நம்ம நிறுத்தினோன்னா முடியவே முடியாது. செம்ம இல்லை? மொத்தம் ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. 1 2 3. இந்த 3த்துக்கும் அப்படியே லைன் கோச் அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போனவங்களுக்கு தெரியும், நான் போனதில்லை. இந்த மாதிரி ப்ளூ கலரில் அண்ட் தென் ஏசி இதெல்லாம் போய் இதெல்லாம் நார்மல் ட்ரெயின் இருக்குல்ல அதில் தான் போய் பார்க்கணும் எனக்கு. ஸோ இது ஒரு அப்டேட். ஸோ அந்த ஐடிஏஎஸ் மெனு வச்சு நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் லோட் பண்ணி விளையாடிக்கலாம். எப்படா தருவாங்க சொல்லி லிங்க் யாராவது தருவாங்க, எங்கேருந்து எடுக்கணும்னு தெரியாமல் யாராவது யோசிச்சுங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது ஒரு அப்டேட்டு. இது மஜாவாக இருக்குப்பா, சத்தியமாக சொல்கிறேன், நல்லா இருக்குது. ஆனால் என்ன நம்மளால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மேபி பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் வேறு என்ன, ஐடிஎம் மெனு ரயில்வே ஸ்டேஷன், ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். அது ஃப்யூச்சர் அப்டேட். ஏர்போர்ட் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது யார் சொல்ல என்னோடய ஓன் நம்பிக்கையில் ஹோப்பில் சொல்கிறேன். ஏன்னா ட்ரெயினே வந்துடுச்சு. இது பாருங்க ஜங்குள்குள்ளெல்லாம் போகுது. இது எனக்கு தெரியாது ஜங்குள்குள்ளே போகுதுட்டு, ஆனால் ஜங்குள்குள்ளெல்லாம் போகுது. ஸோ அது என்னோடய ஓன் ஹோப்பில் சொல்கிறேன். மேபி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ட்ரெயினே வந்துடுச்சு, அப்போ அது வராதாப்பா. ஸோ அதுலேயே இந்த மாதிரி ஆளுங்களை கொடுத்து இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ எப்போயும் வந்துருக்க வேண்டியது நேற்று நினைக்கிறேன். நேற்றே வர வேண்டியது. நான் படத்துக்கு போயிட்டனால ரெக்கார்டிங் பண்ண முடியல. 3 மணிக்கு தான் அந்த படத்துக்கு போயிட்டு வந்து நம்ம தலைவர் படம் கூலி படத்துக்கு தான் போயிட்டு வந்தேன். ஸோ அதான் லேட் ஆகிட்டனால கண்டென்ட் எடுக்க முடியல, டப்புன்னு போடவும் முடியல. ஸோ லேட்டாக இருந்தாலும் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்து வீடியோ போட்டேன். ஸோ இதை உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை போட்டு விளையாடிக்கலாம். அண்ட் தென் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏர்போர்ட் வருதான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நாள் ஏர்போர்ட் நான் சொன்ன மாதிரி நான் ஹோப் வச்சுருந்தேன் ஏர்போர்ட் வருதா இல்லை வேறு ஏதாவது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், இருக்கிறத வச்சு விளையாடுவோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். Until then, see you. Bye guys. Bye.